Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமையில பரணி நட்சத்திரத்துல அவங்க பிறந்திருந்தா அவங்க வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டங்களை மட்டும்தான் சந்திப்பாங்க. இந்த இம்மையில் நன்மை தருவார் ஆலயத்துக்கு அவங்க ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமை இந்த சுக்கிர ஓரையை அவங்க பலமா பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்துல மட்டும் பிறக்கவே கூடாது. இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் சேரக்கூடாது. சூரியனுக்கு பிடித்தமானது கோதுமை உணவு அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு சூரியனை வழிபட்டுட்டு பிஸ்கட் வாங்கி யாருக்காவது தானமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது திருப்தி தரக்கூடியதாக அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக. இந்த புதனுக்கு உரித்தான தேவதை பெருமாள் தான். அந்த பெருமாள் நின்ற நிலையில இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு இந்த பச்சை பயிரால செய்த பதார்த்தங்களை நெய்வேத்தியம் வச்சு இவங்க படைக்கிறாங்க. அது புதன்கிழமை அன்னைக்கு எந்த நட்சத்திரம் சேரக்கூடாதுன்னா அவிட்ட நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேரக்கூடாது. சேர்ந்தா அவங்களுக்கு கொஞ்சம் சில சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படணும். வியாழக்கிழமை பிறந்தவங்க உச்சிஷ்ட கணபதியை பலமாக பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளுமே அவங்களுக்கு சாதகமாக மாறும். இப்போ ஆண்கள் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களாக இருக்காங்கன்னா பெண்களுடைய அழகை ரசிப்பவர்களாக இருப்பாங்க. பெண்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களாக இருந்தாங்கன்னா ஆண்களை ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அதாவது அவங்களால எல்லாமே முடியும். மற்றவர்களால் செய்ய முடியாத செயல்களை கூட ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடியவங்க தான். ஆனால் அவங்கள செய்ய வைக்கிறது தான் அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும். திருச்சியில் உச்சி பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு தாய்மான சுவாமிகளுக்கு ஒரு காணிக்கை எடுத்து வைக்கிறீங்க, அதே மாதிரி கற்ப ரட்சாம்பிகைக்கு ஒரு காணிக்கை எடுத்து வைக்கிறீங்கன்னா அந்த குழந்தை நார்மல் சுகப்பிரசவமாக பிறக்கும். ஒரு நாட்களில் ஒரு கிழமைகளில் பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரியான இது இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி எந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும் ஜாதக ரீதியாக ஆகட்டும் ஜென்ரலாகவும்? இது கிழமைகளுக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொடர்புள்ள நிகழ்வுகளும் நிறையவே இருக்குது. பொதுவாக ஒருத்தருடைய கேரக்டரை நம்ம அனலைஸ் பண்ணுறோன்னா அவங்க பிறந்த கிழமை, அவங்க பிறந்த நட்சத்திரம், அவங்க பிறந்த ராசி, அவங்க பிறந்த லக்னம், இந்த நாளும் தான் ஒருத்தருடைய கேரக்டர் சொல்லக்கூடியது. இதில் கிழமையினுடைய தன்மைகள் எவ்வளோ இருக்குன்னா அந்த கிழமையினுடைய அந்த கிரகம் அவங்களுக்குள்ளே இயங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவர் தனித்துவமாக செயல்படக்கூடியவராக இருப்பார். யாரையும் சார்ந்து இருக்கிறவராக இருக்க மாட்டாங்க. தன்னை சுற்றி தான் 4 பேர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தனிக்காட்டு ராஜான்னு சொல்லலாம். யாருக்கும் அடங்காதவர்களும் அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்க அவங்களுக்கு அந்த கோபமான பார்வை, கண்கள் எப்போதும் சிவந்த நிறமாகவே இருக்கும். இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பரணி நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருந்தா அவங்க வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டங்களை மட்டும்தான் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில கிழமைகளில் சில நட்சத்திரங்கள் இணையக்கூடாது, இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம். அப்போ இப்படி உள்ள சூழ்நிலைகளில் உள்ளவங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரையில் அவங்க என்ன பண்ணணும், சுக்கிரனுக்கு பிடித்தமானது இனிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இனிப்பு எந்த இனிப்பாக வேணாலும் இருக்கட்டும், அந்த இனிப்பு பதார்த்தங்களை வச்சு, முக்கியமாக சொல்லணும்னா பாயாசம், இனிப்பு பாயாசம் வச்சுக்கலாம். அந்த இனிப்பு பாயாசத்தை வச்சு அவங்க நெய்வேத்தியம் பண்ணி சூரிய பகவானை, அந்த சூரியனுக்கு இணையான ஈஸ்வரனை வழிபடுறாங்க. மதுரையில் இன்மையில் நன்மை தருவார் ஆலயம்னு ஒன்று உண்டு. இப்போ இம்மையில் இந்த இடர்களை களையக்கூடியவர். எல்லாரும் போய் தரிசனம் பண்ணலாமான்னு எல்லாரும் தரிசனம் பண்ணலாம். உண்மையிலேயே இந்த இடர்களோடு இருந்து எனக்கு வேறு வழியே இல்லைங்கிறவங்க போய் அவங்க தரிசனம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த இம்மையில் நன்மை தருவார் ஆலயத்துக்கு அவங்க ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமை இந்த சுக்கிர ஓரையை அவங்க பலமாக பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. அந்த சுக்கிர ஓரையில் தெய்வத்துக்கிட்ட ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் வச்சு அவங்க கும்பிட்டுட்டு வர்றாங்கன்னாவே அவங்க வாழ்க்கையில் இந்த தன்மைகள் கெடுதல்கள் இல்லாமல் அவங்க அடுத்தடுத்து சுபத்துவமான பலன்களை அடைவாங்க. ஓகே, இதே கிழமையில எந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்?
அது மற்ற நட்சத்திரங்கள் இந்த பரணியை தவிர மற்ற எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அவங்களுக்கு வண்டி ஓடிடும். இந்த பரணி மட்டும்தான் லாக் பண்ணும். ஏன்னா இந்த 27 பேரில் ஒருத்தரை மட்டும்தான் பர்டிகுலராக இந்த நட்சத்திரக்கும் இதுக்கு இன்னொரு கிரக ரீதியாக காரணம் சொன்னோம்னா, சூரியனும் நெருப்பு கிரகம், இந்த பரணிங்கிற நட்சத்திரமும் ஒரு உஷ்ண கிரகம் அப்படின்னு சொல்கிறது. இதனுடைய சிம்பிளே அடுப்பு வடிவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த அடுப்பு நெருப்பு அப்படிங்கிறது தான் 2 நெருப்பும் இணையும் போது அவங்க வாழ்க்கையில் ரொம்ப போராட்டமாக ரொம்ப தனித்துவமாக இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நம்மளை மட்டும்தான் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது அதுவே மற்றவங்கள்ட்ட இருந்து அவரை ஒதுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சிங்கம் எப்படி காட்டுக்குள்ளே தனியாக குகைக்குள்ளே பெரிய இடமா இருந்தாலும் தான் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி கேரக்டரில் இருப்பாங்க. திங்கட்கிழமை யாருக்கும் திங்கக்கிழமையை பொறுத்தளவில் அவங்களுடைய மனசு வந்து ஒரு முடிவு எடுக்காது. அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா, மனம் ஒரு நிலையில் இருக்காது, சதா தண்ணி சலசலத்துக்கிட்டு இருக்க மாதிரி சலசலசலப்பாகவே இருக்கும். தீர்க்கமாக அவங்களால ஒரு முடிவுகள் கூட எடுக்க முடியாது. அடுத்தவங்களை சார்ந்து இயங்கக்கூடிய நிகழ்வு தான் இருக்கும். வடிவேல் காமெடி மாதிரி வச்சுக்கோங்களேன். என்னென்னா, என்னால் முடியும்னு இருப்பாங்க, ஆனால் அவங்களால செய்ய மாட்டாங்க. யாராவது கூட வந்தால் தான் அவங்களால செயல்படுத்த முடியும், செய்யவும் முடியும். ஆனால் இவங்களை யாராவது தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால தனிச்சு இயங்க முடியும். ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க பேக்ரவுண்டில் இயங்கக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு யோசனைகள் இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆரோக்கியமான யோசனைகளை இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு இவங்களுக்கு அந்த முடிவுகளை சொல்லக்கூடியவங்க நல்ல மதிமந்திரி மாதிரி ஒருத்தவங்க கூட இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தில் மட்டும் பிறக்கவே கூடாது. இந்த திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் இருக்கோ, அவங்களுக்கு மனசு வந்து ஒரு கொதி நிலையிலேயே இருக்கும், ஒரு ஒரு இரிட்டேஷனான ஒரு நிலைமையிலே இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் எரிச்சல் அடைகிறது, அவங்க முகம்ங்கிறதே பொலிவில்லாமல் போயிடும். இப்போ இந்த திங்கக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு முகத்தினுடைய தோற்றம்னு பார்த்தோன்னா 15 நாள் நல்ல பிரகாசமாக நம்ம சந்திரன் வளர்வரை சந்திரன் மாதிரி பளிச்சுன்னு சிரிச்சிட்டே இருப்பாங்க. 15 நாள் அவங்களுடைய தோற்றம் அப்படியே டல்லாகிடும். என்னப்பா ஏன் ஒரு மாதிரியாக இருக்குன்னு அடுத்தவங்க கேட்குற மாதிரி அவங்களுடைய முக பாவனைகள் மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் அந்த சந்திரனுடைய இயக்கம் அவங்க உடம்புல இருக்கும். அதனால் வளர்வரையில் பிரகாசமாகவும் தேய்பிரையில் அதனுடைய ஒளி இழந்தும் இருப்பாங்க. அவங்களுடைய ஆக்டிவேஷனும் 15 நாள் நல்லாயிருக்கும், 15 நாள் ரொம்ப டல்லாகிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இவங்க வழிபடணும் அப்படின்னா இவங்க சோமஸ்கந்தர் வழிபாடு அப்படிங்கிறத பண்ணலாம். ஒவ்வொரு சிவாலயங்களையுமே உற்சவ மூர்த்தியாக சோமஸ்கந்தர் இருப்பாங்க. அந்த சோமஸ்கந்தரை இவங்க திங்கட்கிழமை அன்று செவ்வாய் ஓரையில் போய் வழிபாடு பண்ணுறாங்க. அப்போ செவ்வாய்க்கு பிடித்தமானது சிவப்பு நிற மலர்களால், இன்னும் சொல்லப்போனால் இந்த பிச்சி பூ இட்லி பூன்னு சொல்லுவாங்க, அந்த பூக்களை போட்டு அவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும், நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க, செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க கோபமாகவே இருப்பாங்க. அவங்களும் அதிகார பலம் மிக்கவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்த சொன்னோம்னா டெடிக்கேட்டடாக முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் இருக்கும். எதுக்குமே பயப்படாமல் ஒரு விஷயத்த துணிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஆனால் கோவம் மட்டும் முணுக்குன்னு வந்துடும். ஒருத்தங்க சொல்கிறது சரியா தப்பா அதை சீர்தூக்கி பார்த்து அப்புறம் பண்ணுவோன்னு இல்லை, அடிச்சுட்டு தான் மறு வேலை, கையை வச்சுட்டு தான் மறு என்ன பண்ணினீங்கன்னு கேள்வியே கேட்பாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு கேரக்டராக இருப்பாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் சேரக்கூடாது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பதிவு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். இவங்க யாரை வழிபாடு பண்ணணும்? முருகனை தான் இவங்க வழிபாடு பண்ணணும். செவ்வாயினுடைய அதிதேவதை முருகப்பெருமான். இன்னும் சொல்லப்போனால் காவல் தெய்வங்களில் வீரபத்திரர் வழிபாடு இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம். வீரபத்திரர் அகோர வீரபத்திராக இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா நவ சப்த கன்னிகள் இருக்கக்கூடிய இடத்துல வீரபத்திரர் கண்டிப்பாக இருப்பார். அவங்களுக்கு காவலாக சப்த கன்னிகள் இருக்கக்கூடிய இடத்துல இருப்பார். அப்போ அங்கே உள்ள வீரபத்திரரை இவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். என்ன பண்ணணும் அப்படின்னா சூரியனுடைய ஓரையில், சூரியனுக்கு பிடித்தமானது கோதுமை உணவு அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு சூரியனை வழிபட்டுட்டு பிஸ்கட் வாங்கி யாருக்காவது தானமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது திருப்தி தரக்கூடியதாக அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இவங்க பொறுத்து வீரபத்திரர் வழிபாடு தான். வீரபத்திரர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் போய் பிரத்யேகமாக வீரபத்திரருக்கு உள்ள ஆலயம்ங்கிறது கும்பகோணம் மகாமக குளம் வடகரையில் இருக்கக்கூடிய வீரபத்திர சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லலாம். புதன்கிழமையை பொறுத்தளவில் இவங்க கழுவுற மீனில் நழுவுற மீன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புதன் பகவான் மட்டும் யாரையுமே பகச்சிக்க மாட்டார். அவங்களுக்கு காரியமே கண்ணாக இருப்பாங்க. எதையுமே கால்குலேஷன் பண்ணி இவங்கள்ட்ட பழகினா இவங்களுக்கு இந்த தேவையாகும், இவங்கள்ட்ட பண்ணால் இவங்கள்ட்ட இருந்து இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நான் ஒன்று பண்ணுறேன்னா நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இவங்க பயணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
பேசுறதுல ரொம்ப சாதுரியம் மிக்கவர்களாக, புத்தி திறன் கூர்மை மிக்கவர்களாக, கணித புலமை அதிகம் இருக்கவர்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்துலலாம் புலவர்களே புதன் அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கிரியேட்டிவ் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த புதனுக்கு உள்ள பரிகார ஸ்தலம் என்ன அப்படின்னா, இந்த பச்சை பயிரில் செய்த நெய்வேத்தியங்களை வச்சு புதன்கிழமை அன்று, இந்த புதனுக்கு உரித்தான தேவதை பெருமாள் தான். அந்த பெருமாள் நின்ற நிலையில இருக்கக்கூடிய பிரசன்னம், ஏன்னா உடனே நமக்கு அந்த பலன்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு இந்த பச்சை பயிரால் செய்த பதார்த்தங்களை நெய்வேத்தியம் வச்சு இவங்க படைக்கிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. அதுவும் புதன்கிழமை அன்னைக்கு எந்த நட்சத்திரம் சேரக்கூடாதுன்னா, அவிட்ட நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேரக்கூடாது. சேர்ந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் சில சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். அப்போ இவங்க அந்த அந்த நட்சத்திர நாட்களில் போய் இந்த புதனை பெருமாளை வழிபாடு பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய உண்டு. வியாழக்கிழமையை பொறுத்தளவில் குரு பகவான் தான் வியாழக்கிழமையின் அதிபதியாகவே இருப்பார். அவங்க அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அனுபவம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஈர்ப்பும் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அடுத்தவங்க சின்ன குழந்தை தானே அப்படின்னு நினைக்காம அவங்கள்ட்ட போய் நம்ம என்னப்பா பண்ணலாம், இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய அளவில் அவங்களுடைய திறம் மேம்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னை குருவாக உயர்த்தி கொள்ளக்கூடிய தகுதி அவங்களுக்கு அந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த வியாழக்கிழமையில் அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய தன்மைகள் பலவீனம் அடையுது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னா, அவங்க குரு மகான்களுடைய வழிபாடுகள், முக்கியமாக ஜீவ சமாதி வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த குருவாக இருக்கக்கூடிய அந்த திறனுக்கு நம்ம விநாயகருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விநாயகரை கும்பிடும்போது அவங்களுக்கு எல்லா சூட்சுமங்களும் புரிபடும். இன்னும் சொல்லப்போனால் இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க உச்சிஷ்ட கணபதியை பலமாக பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளுமே அவங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய நாள். சுக்கிர பகவான்னாவே ரொம்ப அழகாக இருக்கணும், ஒரு இடம் பார்க்க பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னை அழகுபடுத்திக்குவதிலும் அழகானவர்களுடன் பழகுவதிலுமே அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ ஆண்கள் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களாக இருக்காங்கன்னா பெண்களுடைய அழகை ரசிப்பவர்களாக இருப்பாங்க. பெண்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களாக இருந்தாங்கன்னா ஆண்களை ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த ஈர்ப்புங்கிறது அந்த மாதிரி தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வெள்ளிக்கிழமையில் அவங்க பணத்துக்கு அதிகம் மதிப்பு கொடுக்குறவங்களா ஒரு ஆடம்பர வாழ்க்கை விரும்பக்கூடியவர்களாகவும் அவங்களுடைய கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி அவங்க எதையுமே ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அப்போ இவங்களுக்கு இந்த செவ்வாய் இந்த சுக்கிரனுடைய நாளில் பிறந்தவங்களுக்கு பூராட நட்சத்திரம் இணைஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமான ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டு. ஏன்னா பூராடம் போராட வைக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உண்டு. அப்போ இந்த நட்சத்திர நாட்களில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார், பத்மாவதி தாயார், பத்மாவதிங்கிற பேரில் எங்கெல்லாம் அம்பாள் இருக்காங்களோ அவங்கள போய் வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விசேஷமாக இருக்கும். என்ன ஓரையில் பண்ணணும், சுக்கிர ஓரையிலேயே பண்ணணும். இந்த வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். செந்தாமரை மலர்கள், வெண்தாமரை மலர்களும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா மகாலட்சுமிங்கிறது தாமரையில் தான் இருப்பாங்க. தாமரை மலர் அவங்களுக்கு பிடித்தமானதும் கூட. சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அதாவது அவங்களால எல்லாமே முடியும், மற்றவர்களால் செய்ய முடியாத செயல்களை கூட ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடியவங்க தான். ஆனால் அவங்கள செய்ய வைக்கிறது தான் அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும். செய்வதை திருத்த செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஃபைனல் டச்சு முடிக்கிறதுக்குள்ளே அவங்க அடுத்த வேலைக்கு மாறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் அடுத்த வேலையை தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் அவங்களுக்கு என்னென்னா ஒரு மெதுவான ஒரு எதையுமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். ஒரு இடத்துக்கு கிளம்புறதுனா கூட சீக்கிரமாக கிளம்ப மாட்டாங்க, மெதுவாக தான் கிளம்புவாங்க. அந்த மாதிரி தான் அந்த இயக்கம் அப்படி தான் இருக்கும். ஒரு சோம்பேறித்தனமான ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம், மெதுவான இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையே ரொம்ப போராட்டம் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம்.
அந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டு தன்னை மறந்துடக்கூடிய சூழ்நிலைகளுக்கு கூட ஆளாயிடுவாங்க. அப்போ இவங்க தான் கட்டாயம் பரிகாரம் அப்படிங்கிறதே தேடணும். ஒருத்தர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, அதுவும் அவங்களுக்கு சனிக்கிழமையில் பிறந்திருக்காங்கன்னா ரொம்ப கவனமாக அவங்க இருக்கணும். ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிற மாதிரி இந்த இந்த சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் கூடி வரக்கூடிய நாளில் அந்த குழந்தைகளுக்கு புத்திசாலித்தனம் குறைஞ்சு போயிடும். அந்த ஐக்யூ திறன் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அது சின்ன வயசுலேயே பார்த்துட்டாங்கன்னா அதை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை அன்று நீலமேக பெருமாள்னு நிறைய இடங்கள்ல பெருமாள் வந்து பேரில் இருப்பார். ஏன்னா அங்கே சனி புதன் சிறப்பில்லாமல் இருக்கிறதுனால. அதே மாதிரி நீல மாணிக்க பெருமாளும் இருப்பாங்க. நீலமேக பெருமாள், நீலகண்ட பெருமாள், நீல மாணிக்க பெருமாள், நீலகண்டேஸ்வரர் அப்படிங்கிற பேர்லலாம் அந்த நீலம்னாவே அங்கே சனியுடைய ஆதிக்கம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஆலயங்களில் போய் அவங்க சனிக்கிழமை அன்று அந்த புதனுடைய ஓரையில் வழிபாடு செய்கிறாங்க. நல்லெண்ணெய் காப்பு எந்த ஒரு தெய்வத்திற்குமே நல்லெண்ணெய்ங்கிறத முதல்ல காப்பு சாத்துவாங்க. அந்த நல்லெண்ணெய் காப்பு செய்து நல்லெண்ணெயில் தீபம் போட்டு வழிபாடு பண்ணினாலே இவங்களுக்கு நல்ல சகல விதமான நன்மைகளும் கூடி வரும் அப்படின்னு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நல்ல நேரத்துல, நல்ல நட்சத்திரத்துல, நல்ல மாதத்துல, நல்ல நாள்ல பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? இதை வந்து நம்ம சிசேரியன் தான் நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. மகப்பேரும் மலைப்பேரும் மகேஸ்வரனுக்கே வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம டிசைட் பண்ணவே கூடாது. இப்போ நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடியில் குழந்தை பிறக்கக்கூடாது, சித்திரையில் குழந்தை பிறக்கக்கூடாது, அதனால் நான் முதல் மாதமே நான் வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஆனால் அப்படி பண்ணவே கூடாது. அப்படி அவங்க பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட இயல்பான விதி என்னவோ அதுதான் பேசுமே தவிர நீங்கள் பண்ணின நேரம் அப்படிங்கிறது அங்கே வேலை செய்யாது. நீங்கள் வேணால் இந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் எடுத்துருக்கோம், நம்ம குழந்தையுடைய தலையெழுத்து நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் அங்கே இயல்பாக அது அங்கே அந்த நேரத்தில் பிறக்கணுங்கிற அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த விதி வேலை செய்யுமே தவிர மற்றபடி அது வேலை செய்யாது. அதனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறத நீங்கள் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு தான் மக்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். வேறு வழி இல்லை, குழந்தை பிறப்பில் சிரமம் இருக்குது, இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வருது அப்படின்னா அப்போ வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் டைம் கொடுப்பாங்க. இந்த நாள்லேருந்து இந்த நாளுக்குள்ளே ஒரு நாளை செலக்ட் பண்ணிட்டு வாங்க. அப்படி செலக்ட் பண்ணுறனால நம்ம அதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு வேணால் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கலாமே தவிர அது அந்த குழந்தையுடைய தலையெழுத்தை தீர்மானிக்குமானா நிச்சயமாக கிடையாது. அதனுடைய இயல்பான தலையெழுத்து விதி என்னவோ அதுதான் வேலை செய்யும். நிறைய பேருக்கு ஜாதகம் சிங்க் ஆகலைன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். நமக்கு வேண்டிய நேரத்தில் எடுத்துருவோம், ஆனால் அவங்களுடைய இயல்பான ஜாதகம் எப்போ வேலை செய்யுமோ அப்போ தான் அவங்களுடைய நேரம் பயணிக்கும். அப்போ இயல்பாகவே இப்போ நார்மலாகவே வந்து குழந்தை நல்ல நேரத்தில் தான் பிறக்கணும்னா அதுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா? கண்டிப்பாக உண்டு. நல்ல நேரத்தில் எனக்கு குழந்தை பிறப்பு இருக்கணும் அப்படின்னா தாயுமானவ சுவாமிகள் திருச்சியில் நம்ம ஈஸ்வரன் தாயுமாக வந்து காப்பாற்றினார் அப்படிங்கிற ஒரு வரலாறை நம்ம படிச்சிருக்கோம். தாயுமான சுவாமிகள் நீங்கள் திருச்சியில் உச்சி பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு தாயுமான சுவாமிகளுக்கு ஒரு காணிக்கை எடுத்து வைக்கிறீங்க, அதே மாதிரி கற்பரட்சாம்பிகைக்கு ஒரு காணிக்கை எடுத்து வைக்கிறீங்கன்னா அந்த குழந்தை நார்மல் சுகப்பிரசவமாக பிறக்கும். இந்த சுகப்பிரசவமாக பிறக்கிறதுக்கு அந்தந்த ஊர்கள்லேயே நல்ல ஆலயங்கள்லாம் இருக்கும். இந்த தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம வேண்டிட்டு வந்தால் அது சுகப்பிரசவமாக இருக்கணும். அந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம். முக்கியமாக அவங்க அந்த சுகப்பிரசவமாக பிறக்கிறதுக்கு ஒரு இயற்கையான நாட்டு வைத்திய முறைகள் அப்படிங்கிறதும் ஒன்று உண்டு. அவங்க வந்து வெண்ணெய் சாதம் வடித்த கஞ்சியில் வெண்ணெய் போட்டு குடிச்சிட்டு வந்தாங்கன்னாவே அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஈஸியாக சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறது இது பாட்டி வைத்தியம். இதை நம்ம பெண்கள் கடைபிடிக்கிறாங்கன்னாவே நம்ம இயற்கையாக என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணினாவே அவங்களுக்கு நார்மலாக சுகப்பிரசவம்ங்கிறது இருக்கும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs.